ரொம்ப அதே நேரத்தில நேர்மை, உண்மை, தைரியம், போராட்ட குணம் எல்லாமே உண்டு. அ ஒரு அரசனுக்கான இணையான வாழ்க்கைய வாழக்கூடிய ராசிக்காரர்களா இந்த கன்னி ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்க அனாவசியமா யார்ட்டயும் வந்து யாரோட வம்பு தும்புக்கும் போமாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா தன்னை சீன்றவங்கள வந்து அவ்வளோ லேசில விடமாட்டாங்க. ஏன்டா ஒரு தொட்டோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கான அ காரியங்கள செய்யக்கூடிய அதே நேரத்தில புத்திசாலித்தனத்தோட அந்த செவ்வாயுடைய ராசியான மேஷம், விருச்சகம் கூட அ சூரியனுடைய சிம்மம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, படார்ன்னு நேருக்கு நேரா கோவப்பட்டுருவாங்க. ஆ இவங்க வந்து பார்த்தீங்க புதனுடைய இந்த கன்னி ராசியில ஒருத்தர் பிறந்திருக்காங்க. காலபுருஷ தத்துவ அடிப்படையில ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, அவரோட மூவ்ஸ் வந்து ரொம்ப ஆ யூனிக்கா இருக்கும். ஒரு புத்திசாலித்தனத்தோட இருக்கும். அவங்கள அவ்வளோ ஈஸியா வந்து தோற்கடிச்சிட முடியாது. அ ச அவங்க வந்து எப்படின்னா, அவங்களோட எதிரிகள வந்து ஜெயிக்கிறது வந்து வெறுமனே உடல் பலத்தால மட்டும் இல்லாம, அறிவு பலத்தையும் பயன்படுத்துவாங்க. அதுதான் இங்க ஒரு தனித்துவமான அமைப்பா இருந்துட்டு இருக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்தில இவங்களோட செயல்கள் வந்து ரொம்ப மர்மமாவே இருந்துட்டுருக்கும். நீங்க போற பாதையில, உங்க போன பாதையோட தடத்த அழிச்சுக்கிட்டே போங்கன்னு சொல்லி ஒரு கோட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு இலக்கணமா வாழக்கூடியவங்க. இவங்க என்ன செய்றாங்க? எங்க போறாங்க? என்ன அ அப்படின்ற விஷயத்த வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ரொம்ப மர்மமா, மறைவா, சத்தமில்லாம பெரிய பெரிய சாதனைகள செய்ற அமைப்பு உண்டு.